ரஞ்சித், பெரியார் திமுக எதிர்ப்புடைய அரசியல் பின்னணி அப்படின்னு விவாதத்தில் திரு சிந்தனை செல்வன் முன் வச்ச விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த விமர்சனம் வெகுஜன மக்கள் மத்தியில வந்துருச்சு. அவரோட அந்த அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்க. அதனால விமர்சிக்கிற வடிவம் தான் தவறு அப்படின்னு சொல்றாரு சிந்தனை செல்வன். இல்ல, அதுதான் இப்ப அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னாங்க, விமர்சனத்திற்கும் அவதூறுக்கும் வந்து வேறுபாடு இருக்குன்னு. வாஸ்தவம் தான். ஆனா இந்து மத கோயில்களை வந்து எவ்வளவு தரம் தாழ்ந்து அண்ணன் திருமா அவர்கள் பேசினாருன்னு தெரியும். அசிங்கமான பொம்மை இருந்தா அதை வந்து நீங்க கோயில்னு தெரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொச்சையாக, அதாவது பெரும்பான்மை இந்துக்கள் எத்தனையோ பேரோட நம்பிக்கையில புண்படுத்தும் விதமா அண்ணன் பேசினார். அப்ப அதை விடவா இங்க வந்து பேசிட்டாரு. பெரியார் சொன்னதை மேற்கோள் காட்டி சொல்றாரு. பெரியார் சொன்னதை எங்க என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு காட்டுறாரு. இதே அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகள்ல இந்து மதத்தை தாக்கி எவ்வளவு வக்கரமா பேசியிருக்காரு நமக்கு தெரியும். கடந்த கால அவரோட பேச்சுக்களை பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு கண்ணியமற்ற பேச்செல்லாம் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அப்ப அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா பெரியாரோட சிந்தனைகளால. அந்த பெரியாரை படித்தவர்கள் எப்படி பேசுவாங்கிறது, பெரியார் என்ன சொன்னாரோ அதை பேசுறது இல்ல. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு தேவைப்பட்டு அந்த நரேஷன் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லாததை கூட அவர் சொன்னதாக பேசக்கூடிய அந்த முறை இருக்கு இல்லையா, அதுதான் நாகரிகமற்றது. இல்ல, அதான் சொல்றேன். பெரியார் சொல்லாதது எதையுமே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் தமிழை வந்து சனியன்னு சொன்னதோ, திருக்குறளை மலத்தோட ஒப்பிட்டதோ, சிலப்பதிகாரத்தை மலத்தோட ஒப்பிட்டதோ மறுக்கவே முடியாது. பெரியார் அவர்கள் இன்னைக்கு இருந்தாலுமே சொல்லுவாரு, நான் சொன்னேன் அப்படிங்கிறத அவரே ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுப்பாரு. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு வன்மம் பிடித்த மனிதராக தான் பெரியார் இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதாவது வன்மத்தின் மொத்த உருவம் அப்படிங்கிறது அவரால் இருந்திருக்காரு. ஏன்னா விட அவரு நிலைப்பாடு மாத்தினாருங்கிறத விட நிலைப்பாட வந்து இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் கூட நிலைப்பாட மாத்திட்டு இருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல அவர் பேசினாரு, இன்னைக்கு வந்து தெளிவடைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு கருத்தியல் மாற்றம் ஏற்பட்டிருக்காரு, மனமாற்றம் ஏற்பட்டிருக்காரு, வரவேற்கிறோம். ஆனா அந்த வன்மம் பிடித்த அரசியல் இருக்கு பாத்தீங்களா, நான் வந்து எனக்கு பிடிக்காட்டி விமர்சிப்பேன். அவரோட பெரியாரோட மாற்றங்கள் எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு ஆதரிச்சா பிடிச்சா நான் ஆதரிச்சு பேசுறேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்து தரம் தாழ்ந்து விமர்சிப்பேன் அப்படிங்கிற அந்த காலகட்டத்திற்கு அது தேவைப்பட்டது. அதனால நாங்க அதை இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கறதான கருத்தா இருக்கு. அதை நீங்க இந்த காலத்தோட ஒப்பிடுறது எந்த அளவுல சரியா இருக்கும்? இன்னைக்கு எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. அந்த காலகட்டம் அப்படியா இருந்துச்சு. உதாரணம் சொல்லணும், அன்னைக்கு பிராமண ஆதிக்கம் இருந்தது, பிராமணர்கள் எதிர்த்தார் அப்படின்னா அதை நம்ம வரவேற்றுக்கலாம் கூட வச்சுக்கோங்க. சரி, அன்னைக்கு பிராமணர்களோட ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தாரு. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் என்ன செஞ்சாரு? அவரோட சாதனை என்ன? சமூக நீதி அதான் வரிசையா சிந்தனை செல்வன் பட்டியலிட்டாரு. ஆலய போராட்டத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிட்டு இருந்தாரு. அவர் கோயிலுக்கு போகாதேன்னு தான் சொன்னாரு. எந்த கோயிலுக்கு அவர் கூட்டிட்டு போகல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட நம்ம வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் கூட்டிட்டு போனார். வைத்தியநாத ஐயர் துணை பிடிச்சாரு. ஆனா பெரியார் வந்து இல்ல, அதுதான் சொல்றேன். பெரியாரோட வழி தோன்றிகளாம் இவர்கள் வந்து இன்னமும் இந்த வேங்கை வயலுக்கு ஒரு தீர்வு காண முடியாம இருக்கிறாங்க. அப்ப கீழ்வெண்மணி படுகொலையில ஆரம்பிச்சு வேங்கை வயல் வரைக்குமே கொடுக்கப்பட்ட வழக்குகள் விசாரிப்பு இப்போ கிட்டத்தட்ட சில நபர்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வரைக்கும் வந்துருச்சு. நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ள போக வேண்டாம். அன்னைக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல, அவர்களுக்கு எதிராக பேசினாங்க. இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இருக்கு, மக்கள் விழிப்புணர்வு அடைச்சிட்டாங்க. அதனால இவர்கள் வந்து அந்த வன்மம் பிடித்த பேச்சு இல்ல. இல்லைன்னா இன்னைக்கும் வந்து சட்டம் இருக்கிறது. இந்த உடனடியாக மேல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, அவங்க தண்டிக்கப்படுறாங்க. அந்த சூழல் இல்ல வந்து இல்ல. அப்படி இருந்துமே திமுகவினர் வந்து பெரியாரோட வாரிசுன்னு நிரூபிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தோம், ஒரு சாதி சொல்லி திட்டினாருந்தா ஒரு அமைச்சருக்கு துறையே மாத்தப்பட்டது. அவருக்கு வந்து பதவி பறிக்கப்படல, துறை மாத்தப்படுது. இன்னொன்னு அவரோட உதவியாளரை ஒரு சமீபத்தில் ஒரு அமைச்சர் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து உதவியாளரை எரும மாடுன்னு திட்டுறாரு. பொது மேடையில மைக்ல வந்து கேட்கும்படியா பேசுறாரு. அப்ப அந்த மனுஷனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கா? பிஏங்கிறதுக்காக நீங்க வந்து எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்து நடந்துக்கிறீங்க. ஒரு பொதுவெளியில வந்து அந்த பொதுவெளியிலேயே அப்படி நடந்துக்கிறாருன்னா அப்ப வந்து அவருடைய இல்லத்துல அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு? அந்த ஒரு உதவியாளரை எந்த அளவுக்கு மிக மோசமாக அடிமையாக அவர் ட்ரீட் பண்ணுவாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப திமுகவினர் வந்து சமூக நீதி பேசுறதுக்கு சற்றும் அருகதையற்றவர்கள். அப்ப யாரு பேசலாம்? திமுக பேசுறதுக்கு சற்றும் அருகதை இல்லைங்கிறீங்க. அப்ப யாரு பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல அதுக்கான அருகதை இருக்கு? திமுகவினர் எப்படி பேசுவாங்க நம்ம பார்க்கலாம்னா, பெரியார் வழியில் இப்படிதான் பேசுவாங்க. சமூக நீதிக்கு எதிராக இருப்பார்கள். யாருக்கும் வந்து அவர்களை விட வேற யார் அதிகமாக சமூக நீதி பேசுறாங்க? அதை சொல்லுங்க.
அந்த புள்ளியில தான் நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. சமூக நீதி இப்ப நீங்க சொல்ல போனோம்னா பாஜகவை விட சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய கட்சி இங்க இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்மணியை வந்து இந்த நாட்டோட முதல் குடிமகளா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது ஒண்ணு போதுமா சார்? ஒரு சமூகத்துக்கான மாற்றம் கிடைக்கணும். ஒருத்தருக்கு மாற்றம் கிடைத்தா அந்த சமூகம் மாறிடுதா? அந்த ஒருத்தருங்கிறது அந்த ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து உச்சபட்ச இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி அது கேபினெட் அந்தஸ்துல கொண்டு வந்ததா இருக்கட்டும், அதுக்கு கீழே வந்து ஒரு இணையமைச்சர் கொண்டு வந்ததா இருக்கட்டும், அது பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியா கொண்டு வந்ததா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அந்த சமுதாயத்தோட மக்களோட சீமான் பேசக்கூடிய இந்த விமர்சனங்கள், சீமான் பேசுற அந்த விதம் எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்றீங்க, உங்களுடைய பார்வையில ஏற்றுக்கொள்றீங்க. அதனாலதான் சொல்றேன், சீமான் உங்களுடைய ஒரு ஆளாக பிரதிநிதியாக பேச ஆரம்பிச்சுட்டாரு. எப்படிங்க? உங்கள் பிரதிநிதியாக வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதியாக பேச ஆரம்பிச்சுட்டாரா? பிரதிநிதின்னு சொல்லிட முடியாது. அவர் உடனே ஒரு வலதுசாரி, அவர் பாஜகவோட ஆதரவாளர் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த கருத்துல அதாவது இது உண்மையான கருத்து உடன்பட்டு தானே ஆகணும் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது உண்மையான கருத்துக்கள். பெரியார கடந்த காலங்கள்ல பாஜக வந்து விமர்சிச்சுட்டு வந்தாங்க, வலதுசாரிகள் விமர்சிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அந்த தெளிவை பெற்றிருக்கிறார். அந்த விமர்சனங்கள்ல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு அண்ணன் பார்த்தாரு, படிச்சாரு, இன்னைக்கு மெத்த உணர்ந்துட்டு அதை வந்து பேசுறாரு. நீங்க அண்ணன் சீமான் அவர்களோட கருத்துக்களை இன்னும் வரக்கூடிய அடுத்த மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வெகுஜன மக்கள் மத்தியில பேசு பொருளாகுது, அது சர்ச்சையாகுது, விவாதம் ஆகுது, உண்மை என்ன பொய் என்னங்கிற விமர்சனம் வருது. அப்ப பெரியாரோட பிம்பம் உடைப்படுது. இன்னும் சொல்ல போனோம்னா திமுகவினருக்கே வந்து பெரியாரை ஏத்துக்கிறதுல சில நெருக்கடி இருக்கு. ஏன்னா அதனாலதான் அறிவாலயத்துல சிலை வைக்காம வச்சிருக்காங்க. ஊரெல்லாம் சிலை வச்சவர்களுக்கு அறிவாலயத்துக்குள்ள சிலை வைக்க முடியாத ஒரு நெருக்கடி இருக்குன்னா பெரியார் அவர்களோட கருத்துக்கு பல இடங்கள்ல முரண்பட்டு இருக்காரு. கலைஞர் அவர்களே வந்து பல இடங்கள்ல பெரியாரோட கருத்துக்கும் முரண் இருக்கு அப்படிங்கறத ஒத்துருக்கிறார். சரி கருணா சார், அவர் என்ன அறிவாலயத்திலேயே பெரியாருக்கு சிலை வைக்கிறார்? பெரியாருக்கு பல்கலைக்கழகம் பெரியாருக்கு அறிவாலயத்தில் ஏன் சிலை வைக்கல? அறிவாலயத்தில் சிலை வைப்பதை பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய கட்சியின் ஃபவுண்டருடைய சிலைகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வேற, திக வேற, இதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா சமூக நீதிக்கு பாஜக தான் சமூக நீதியின் குறியீடுன்னு சொன்னீங்க பாருங்க, அது வந்து நாம் தமிழர் பேசுற இதுவை விட மிகப்பெரிய விஷயம். இதுக்கு பதில் வாங்குறதுக்கு தான். சரி, சமூக நீதிக்கு பாடுபடுற திமுக சிலை வைக்க வேண்டியது கேள்வி, அவ்வளவுதான். சமூக நீதியை போற்றுகிற சமூக நீதியை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியார் சிலையை உடைப்போம்னு நீங்க சொல்லக்கூடிய பெரியார் சிலைகளை எல்லாவற்றையும் வைத்தது திமுக தாங்க. எங்களுக்கு தெரியுங்க திமுக. நீங்க கேள்வி அந்த கேள்வி நாங்க யூனிவர்சிட்டிக்கு பேர் வச்சிருக்கோம், வேற எதுக்கு பேர், நான் அதுகிட்ட போகல. இதெல்லாம் வச்சீங்களே, இதுக்கு ஏன் வைக்கலன்றது எங்க கேள்வி. அது நீங்க சொன்ன